இன்னைக்கு நம்மளுடைய சம்மர் ஹேர் டிப்ஸில் நான் சொல்ல போகிறது முக்கியமாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு விஷயங்க. நான் வந்து இந்த வெயில் சீசனுக்கெல்லாம் வந்து ஹேருக்கு வந்து எப்படி வந்து என்னோட ஹேரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, இதை நிறைய ஹீட்டாக இருக்குது, சூடாகுது தலை, இந்த சூடு எப்படி தணிக்கிறது, முடி நிறைய கொட்டுது, இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா டிஃப்ரெண்ட்டாக வேறு நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஈஸியாக நமக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கொய்யா இலையை வச்சுதாங்க. கொய்யா இலையோட அருமை பெருமைகளை பற்றி இப்போ எல்லோருக்குமே தெரியும். இது வந்து சுகருக்கு கூட ரொம்ப நல்லது அப்படின்னுட்டு நிறைய பேர் இப்போ வந்து இந்த துளிர் இலையை தண்ணியில் போட்டு காய்ச்சி குடிக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயம். கொய்யா பழம் நம்ம நிறைய சாப்பிடுவோம், கொய்யாக்காய் சாப்பிடுவோம். ஆனால் கொய்யா இலையை வச்சு ஹேருக்கான ஒரு டிப்ஸ் யாருமே இது வரைக்கும் சொல்லியிருக்கவே மாட்டாங்க. இந்த டிப்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து நம்மளோட வெயில் காலத்தில் நம்மளோட தலைக்கு நம்ம போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ இது எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொய்யா இலையோட இந்த மாதிரி துளிர் இலை எடுத்துக்கோங்க. நான் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா வெளியிலிருந்து வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஹேர் ப்ராடக்ட்ஸோ இல்லை வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸோ அந்த மாதிரி எதையுமே நான் வந்து யூஸ் பண்ணுறதில்ல, நான் ரெக்கமெண்டும் பண்ணுறதில்ல. நான் என்ன யூஸ் பண்ணுவேனோ அது தானே சொல்லணும். இல்லைன்னா நான் இதை உங்களுக்கு காட்டும்போது, இதை நான் பயன்படுத்துறதை பற்றி சொல்லும்போது, என்னோட ஹேரில் அப்ளை பண்ணும்போது அது என்னோட ஹேருக்கு வந்து அது கெட்டதாக தானே அமையும். ஸோ நான் என்ன பண்ணுறேனோ அதுதான் நான் நம்ம சேனல் வழியாக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இந்த கொய்யா இலையை வச்சுக்கிட்டு நம்மளுடைய தலைமுடிக்கு இந்த வெயில் காலத்தில் இதை எப்படி நம்ம பராமரிக்கிறது. நான் வர ஷூட்டிங் போவேன், எனக்கு நார்மலாக வந்து வீட்டில் இருந்துட்டு ஆஃபீஸ் போகிறாங்க, இல்லை வந்து காலேஜ் போகிறாங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறவங்கன்னா அவ்வளோ தலையில் சூடெல்லாம் தெரியாது. பட் எனக்கு வந்து ஷூட்டிங்கில் சம்டைம்ஸ் பேக் ஹோம் பண்ண வேண்டியது இருக்கும், ஏதாவது அந்த ஹீட் பண்ணுறக்கூடிய அந்த இதெல்லாம் பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை சம்டைம்ஸ் என்னோட தொழிலுக்காக நான் பண்ண வேண்டியிருக்கும். அதை தவிர நான் வேறு எதுவுமே பர்பஸ்ஃபுல்லி என் ஹேருக்கு வந்து ஹர்ட் ஆகிற மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேங்க. நான் இப்போ வந்து நிறைய ஆக்சுவலி என்னை விட நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா நேச்சுரலாகவே உங்களோட ஹேருக்கு வந்து ஒரு க்ரோத்து இந்த மாதிரி. எனக்கு நிறைய இப்போ வந்து முடி இந்த பேக் ஹோம் எல்லாம் பண்ணி ஷூட்டிங்கில் ஃப்ரீ ஹேர் அந்த மாதிரிலாம் நிறைய விடுறதுனால எனக்கு நிறைய முடி கட்டாக இருக்குது. பட் நீங்கள் ப்ராப்பராக நான் சொல்கிற மாதிரி இந்த மெத்தட்ஸ் வந்து நீங்கள் எதுவும் அந்த ஹீட்டிங் அந்த ப்ரோசஸ் எல்லாம் நிறைய பண்ணாமல் உங்களோட ஹேரை வந்து நீங்கள் மேக்ஸிமம் பராமரித்து நான் சொல்கிற மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ஹேரை என்னோட ஹேரை விட இன்னும் சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க இந்த கொய்யா இலையை வச்சு நம்மளோட ஹேருக்கான சம்மர் டிப்ஸ் இந்த இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நாம் எடுத்துகிட்டு வந்த கொய்யா இலை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கைப்பிடி ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கொய்யா இலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா என்னோட ஹேருக்கு இவ்வளோ தேவை இருக்குது அப்படின்றதுக்காக. உங்கள் ஹேர் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் கம்மியாக எடுத்துக்கலாம், இல்லை அதிகமாக இருந்ததுன்னா 2 கைப்பிடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம முதல்ல இப்போ வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அழுக்கெல்லாம் போகிறதுக்கு, பூச்சி அழுக்கு ஏதாவது இருந்ததுன்னா போகிறதுக்கு நல்லா அலசிக்கலாம். அலசி எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1.5 கிளாஸ் தண்ணிக்கிட்ட நான் எடுத்திருக்கேன், இதில் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். நல்லா கொதிச்சு இந்த இலையில் இருக்கக்கூடிய குட் ப்ராப்பர்ட்டிஸ், அதில் இருக்கக்கூடிய நற்குணங்கள் எல்லாமே இந்த தண்ணியில் வரணும், அதுதான் நம்மளுக்கு தேவை. ஸோ இது நல்லா கொதிச்சு கொஞ்சம் சுண்டின பிறகு ஆற வச்சு தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். நல்லா கொதிக்கட்டும். இப்போது நம்மளுடைய இந்த கொய்யா இலை பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சுட்ருக்குங்க. ஒரு லைட் எல்லோயிஷ் கலரு அதில் இருக்க அந்த இலையில் இருக்கக்கூடிய எல்லாமே இதில் இறங்கியிருக்கு. கொதிக்கட்டும், நல்லா கொதிக்கட்டும். கொய்யா இலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து அதில் இருக்கக்கூடிய நல்லது எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கியிருக்குங்க. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம், வடிகட்டிக்கலாம். நம்ம வெந்தயம் எல்லாம் வேக வச்சா என்ன ஒரு கலரில் வருமோ பாருங்கள், அந்த மாதிரி ஒரு கலரில் தண்ணி வந்திருக்கு. இது நல்லா ஆறணுங்க. ஆறின பிறகு தான் இதை நம்ம வந்து பயன்படுத்த முடியும். இப்போ நம்மளுடைய வடிகட்டி வச்சுருக்கக்கூடிய கொய்யா இலை வாட்டர்
இது வந்து நம்மளுடைய வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஃபார் அவர் ஹேர். இது வந்து சம்மரில் சூப்பராக கேட்குங்க. இந்த கொடிய வெயிலில் நம்ம அவதிப்பட்டுட்டு இருக்கோம், வெளியில் சுற்றுறோம், போகிறோம் வரோம், நிறைய ஹேர் லாஸ் ஆகும். ஸோ நிறைய டாண்ட்ரஃப் வரும், நிறைய புதுசாக ஹேர் க்ரோத் வராது, ஷைனிங் இருக்காது, நிறைய முடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப முடி வந்து ரொம்ப அன்ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் சூப்பரான ஒரு ரெமெடி. இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஒரு 30 மினிட்ஸ் விட்டுட்டு அப்படியே வாஷ் பண்ணி விட்டுடலாம். இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆயில், எந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணி, நான் ஒரு எண்ணெய் காய்ச்சி வச்ச எண்ணெய் நான் யூஸ் பண்ணுறேன். என் வீட்டில் நான் வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு எங்கள் அம்மாவோட, என் பாட்டியோட அவங்களுடைய ஒரு சீக்ரெட் ஆயில் ஃபார் ஹேர் க்ரோத், அதை வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை பற்றின நிறைய வீடியோஸ் கூட நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இந்த ஆயில், இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட், கொய்யா இலை வாட்டர் ட்ரீட்மெண்ட் வந்து நம்மளுடைய ஹேருக்கு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும், ஹெல்த்தியான சூப்பரான ஹேர் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் உங்களுக்கு சூப்பரான ஹெல்த்தியான ஹேர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சம்மரில் நீங்கள் இது ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஜஸ்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ஆயில், நான் இப்போ காய்ச்சி எண்ணெய் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து என்ன எண்ணெய் யூஸ் பண்ணி, ஈவன் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க, சில பேர் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க, விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன எண்ணெய் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. நீங்கள் யூஸ்வலாக வந்து ஷாம்பு அப்ளை பண்ணுறதுக்கு சோக் பண்ணுற மாதிரி நிறைய எண்ணெய் அப்ளை பண்ணுவீங்களே, அந்த மாதிரி அப்ளை பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஆயில் டச் ஆன் யுவர் ஸ்கால்ப், சும்மா லைட்டாக கொஞ்சோண்டு எடுத்து ஸ்கால்பில் லைட்டாக வச்சுட்டு இந்த ட்ரீட்மெண்ட்டு, இந்த வாட்டர் வந்து நீங்கள் உங்களோட தலையில் அப்ளை பண்ணுங்கள். இது வந்து எந்த தலையில் போட்டாலும் அதை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தலையில் கொஞ்சோண்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அந்த தலையோட இந்த ஸ்கால்பில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஹேருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், உங்கள் ஸ்கால்ப்புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொய்யா இலையில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னா, ஜஸ்ட் எடுத்து அப்படியே வந்து நம்ம ஸ்கால்பில் போட வேண்டியதான். ஸ்கால்பில் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஓரளவுக்கு லைட்டாக அப்படி ஸ்கால்பில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து சோக் பண்ணிடுங்க. ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நீங்கள் சோக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நார்மல் வாட்டரில், சாதா வாட்டரில் வாஷ் பண்ணி விட்டுருங்க. ஷாம்பூலாம் போடணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் வாஷ் பண்ணி விட்டிங்கனாலே போதும். நீங்கள் வந்து இந்த கோடை காலத்தில் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். உங்கள் ஹேருக்கு ரொம்ப நல்லது. நான் இதை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம ஏதோ யாருமே இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஹேருக்கான ஒரு கஷாயம் அப்படின்னு சொல்லலாம் இதை. இது வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக உங்களோட முடிக்கு கேட்கும். கமெண்ட்ல சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு. நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இதை யூஸ் பண்ணிவிட்டு இல்லை இதை ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க யாராவது இருந்தால் கூட நீங்கள் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்களை மாதிரி எனக்கும் வந்து நிறைய ஹேர் பிரச்சனைகள் இருந்தது. ஸோ நானும் கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டுட்டு இருந்த நாட்கள் எல்லாம் உண்டு. இப்போ வந்து எனக்கு வந்து ஹேர் மெயின்டைன் பண்ணுறதுக்கான அந்த ஒரு மறுபடியும் ரொம்ப நாளுக்கு பிறகு நான் வந்து என்னோட ஹேர் வந்து நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னென்ன இருக்குது எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி அப்போது இதுலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்த விஷயங்கள், நம்ம தாத்தா பாட்டி அந்த டைம்லலாம் ஃபாலோ பண்ணதெல்லாம் கேட்டு கற்றுக்கிட்டு அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ யூ கேன் ஆல்சோ ட்ரை. நான் பண்ணிட்டு இருக்கிற இதே மாதிரி என்னோட ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸோட உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் சகோதரிகளே. தேங்க்யூ வெரி மச். உங்கள் ஜெயலக்ஷ்மி.